சுகர் 200 இருந்தால் 4 வாரத்தில் சரியாயிடும். கிட்னி ஸ்டோனும் 3 நாளில் போயிடும். கேன்சருக்கு நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். கேன்சருக்கு வர்றவங்க தான் ரொம்ப 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 ஜாஸ்தியாச்சு. நெத்தி சுருங்கும் போது தான் மூளையும் சுருங்கும். அப்போ இந்த கிருமி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை கெட்டியாயிரும். நல்லா சுத்தப்படுத்தின ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கும். ரத்த கொலையில் ஃப்ரீயாக போகும். 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு மூலிகை சாறு கண்டுபிடிச்சேன். அதை கொடுத்தா வெறும் 3 நாளில் இந்த ஆஸ்மா சுத்தமாக ஓடிடுது. அப்போது மூளை என்ன சொல்லுது, ஹார்ட் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி கிட்னினால முடியல, அவன் வேறு ரத்தத்தை கட்டியாக அனுப்பிட்டு இருக்கிறாப்படி. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ண செகப்பணுக்கள் இல்லை, தட்டையணுக்கள் இல்லை, விளையணுக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் பிளட் கேன்சர். ஸோ கேன்சருங்கிறது ஒரு சாதாரணம். இந்த ஒரு கிருமியை அழித்தால் இந்த 14 வியாதியும் இல்லை. இந்த 14 வியாதிக்கும் இந்த ஒரே மூலிகை சாறு தான். 50 லட்சம் தொலைச்சவங்க, 10 லட்சம் தொலைச்சவங்க, 5 லட்சம் தொலைச்சவங்க எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் மூலிகர் ஆராய்ச்சியாளர் தான் பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ரவிச்சந்திரன், மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். நான் ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர். நான் ஒரு 12 வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு மூலிகை சாறு கண்டுபிடிச்சேங்க. சரிங்க. காரணம் ஏன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் 12 வருஷமாக ஆஸ்மாவில் இருந்தேன். ஆஸ்மாவே இப்போ எல்லாம் இன்ஹேலர் வந்துருச்சு. எனக்கு இருந்த வயசுலேயே இன்ஹேலர் கிடையாது. இழுத்துட்டு தான் படுத்துருக்கோணுங்க. ஆஸ்மாவில் இருந்தவனுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவனும் தூங்க முடியாது. அது மாதிரி 14 வருஷம் அதில் இருந்து 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு மூலிகை சாறு கண்டுபிடிச்சேன். அதை கொடுத்தா வெறும் 3 நாளில் இந்த ஆஸ்மா சுத்தமாக ஓடிடுது. சரிங்களா? அதனால் இதை நான் இலவசமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மூட்டு வலிக்கு ஒருத்தர் வந்தார். இந்தாங்க நீங்களும் சாப்பிடலாம், யூஸ் பண்ணி பாருங்கண்ணா. மூட்டு வலி சரியாகி போச்சு. அரிப்புக்காரர் வந்தாங்க, தோல் அரிப்பு, சோரியாசிஸ். 30 வருஷமாக இருந்த அரிப்பு நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அது கடைசியில் தான் இது ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்டாங்க இந்த ஃபார்முலாவை. சரிங்களா? பெரிய அமௌண்ட்டு, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அமௌண்ட். அது கேட்டப்போ தான், அதாவது சோரியாசிஸுக்கு இது செட் ஆகுமான்னாங்க. சரியாகும், நாங்கள் ஒரு 10 பேஷண்ட்டு தர்றோம், நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன். அது ஆயிட்டு சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி. என்னடா நம்ம சும்மா பண்ணுற, இவங்க என்ன பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்களே, பெரிய அமௌண்ட் தராங்களேன்னு அது கடைசியில் நானே சிந்தனை பண்ணுறக்க ஆரம்பித்தேன். ஒரு மருந்து தர்றோம், அது ஆஸ்மாவை சரி பண்ணுது. அதே மூலிகை சாரை இன்னொன்றுக்கு தர்றோம், மூட்டு வலி சரியாகுது. அதே மூலிகை சாரை கொடுத்தா அரிப்பு சரியாகுது. ஒரே மூலிகை எப்படி 3க்கும் செட் ஆகுது? தோல் வேறு, நுரையீரல் வேறு, மூட்டு வலி வேறு. எப்படி 3க்கு ஒரே மருந்து செட் ஆகும்? அப்படிங்கிறதுக்காக கூகுளில் நல்லா ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணும்போது தான் 14 வியாதிகளுக்கும் கிருமி ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். உதாரணத்துக்கு இப்போ சோரியாசிஸ் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? தோல் டாக்டர்கிட்ட போகிறோம். சரி. மூட்டு வலி வந்தால் ஆர்த்தோ மூட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். சரிங்களா? ஏன்னா தோல் டாக்டருக்கு மூட்டு வலி பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூட்டு வலி டாக்டருக்கு தோல் வியாதி பற்றி படிக்க அந்தளவுக்கு ஓரளவு தான். சரிங்களா? என்ன இதுக்கு சொல்கிறேன்னா, தோலில் வரும்போது இதுக்கு சோரியாசிஸ் தோல் டாக்டர், எலும்பில் வரும்போது ஆர்த்தரைட்டிஸ். 15 வருஷமாக ஒருத்தருக்கு தோல்லேயே அந்த வியாதி இருந்துச்சுன்னா தோல்லேருந்து உள்ளே பூந்துடும். உள்ளே பூந்துன்னா தோலில் வரும்போது சோரியாசிஸ், எலும்பில் வரும்போது ஆர்த்தரைட்டிஸ், போத் அட்டாச் ஆகும்போது இதுக்கு பேர் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். அப்போ தோல் டாக்டர் போகிறதா எலும்பு டாக்டர் போகிறதா? இந்த 2க்கு சேர்த்து கொடுக்குற மாத்திரையே மருந்தே கேன்சர் கொடுக்குற மருந்தாக கொடுக்குறாங்க. அப்போ இதில் கேன்சர் லிங்க் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கேன்சர் மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? கிட்னி போயிடும். சரிங்களா? அப்புறம் தான் 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு 3 கம்ப்யூட்டரு, ஒரு கேமரா, கடைசியில் 6 லட்சம் ரூபாயில் ஒரு இதே வாங்கி கொடுத்தாங்க. என்ன ப்ரொஜெக்டரு. அது கடைசியில் தான் ஆராய்ச்சி பண்ணி 14க்கும் கிருமி ஒன்று தான். நான் 14ம் எங்கேயுமே சரியாகாத வியாதிகள். தோலில் அரிப்பு, சரி, ஆஸ்துமா, மூட்டு வலி, அப்புறம் இந்த லேடிஸ்க்கே வரும் மைக்ரைன், ஒத்த தலைவலி, கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் வீக்கு, மென்டல் டிஸார்டர், ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், தைராய்டு, அல்சர், ப்ரெஷர். இந்த 14க்கும் கிருமி ஒன்று தான். கேன்சருக்கு நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். கேன்சருக்கு வர்றவங்க தான் ரொம்ப 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 ஜாஸ்தியாச்சு. 50லேருந்து 100 பேர்த்துக்கு பக்கமாக வர்றாங்க. எல்லா இடத்துலையும் காசை தொலைச்சிட்டு தான் வர்றாங்க. இதில் நாங்கள் சக்ஸஸ் ஆகி 5 கண்ட்ரிஸ்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 5 கண்ட்ரிஸுக்கு போகிறதே இல்லை. மெயின் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, மாலத்தீவு, இத்தனை கண்ட்ரிஸுக்கு போயிட்டு இருந்தோம்.
இப்போ மலேசியாவிலேயே ஒரு பொண்ணு மருந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோம். சரிங்களா? அது மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு கொடுத்துருக்குது. மலேசியா பார்டரில் இருக்குங்க, ஜேபிங்கிற ஏரியாவில். சரிங்களா? அது வேணுமென்னு கேட்டால் அது மலேசியாக்காரனுக்கு வெளிநாட்டுக்கு தரோம். ஓகே. இந்த 14 வியாதிக்கும் கிருமி ஒன்று தான். ஓகே. இந்த ஒரு கிருமியை அழித்தால் 14 வியாதி இல்லை. இந்த ஒரு கிருமி பொறுத்தளவில் மூணு கருத்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த கிருமி எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடம் ஹார்டாகிக்குது, கெட்டியாகிக்குது. ஹார்டு, கெட்டி, சிங்காச்சு, சுருங்கி போச்சு, ஹார்டாகி போச்சு. ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சுருங்கி விரிவி தன்மை இழந்துருது. இந்த கிருமியினுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 100 நாள். 100 நாளில் செத்து போகும். ஈஸியில் இப்படி காலையில் உற்பத்தி ஆகுது, நைட் செத்து போகுது. ஓகே. இதுதான் மெயின் கான்செப்ட். இது தோலில் வரும்போது தோல் வந்து ஹார்டாகிக்குது, சுருங்கி விரிவி தன்மை கம்மியாகிக்குது. 100 நாளில் செத்து போகுது. செத்து போன கிருமி தான் செதிலாக வருது. இதுதான் சோரியாசிஸ். இதே கிருமி நுரையீரலுக்கு போச்சுன்னா நுரையீரல் கெட்டி ஆகிக்குது. நுரையீரல்னா எப்படி பலூன் மாதிரி இருக்கணும். மூச்சு இழுத்தா ஓகே பெருசாகணும், மூச்சு விட்டா சின்னதாகணும். இந்த கிருமி நுரையீரலுக்கு போய் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நுரையீரல் கெட்டி ஆகிக்குது. அப்போ அளவாத்தா விடுவான், அளவாத்தா அதான் கஸ் கஸ் கஸ். இதுதான் ஆஸ்மா. தோலில் செத்து போன கிருமி செதிலாக வருது. நுரையீரலில் செத்து போன கிருமி இருமுனா சளியாக வருது. சளியாக வருதுன்னு டாக்டருக்கு தெரியாது. இதே கிருமி தான் கிட்னிக்கு போயிடுச்சுன்னா கிட்னி கெட்டியாகிக்குது. கிட்னி கெட்டியாகும் போது அதனால ஒழுக்கமாக வேலை செய்ய முடியல. வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்யறதுக்கும் நின்றுட்டே வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? அது மாதிரி இந்த கிருமி கிட்னிக்கு போயிடுச்சுன்னா கிட்னி கல்லாயிருது. 1-2 தான் வேலை செய்யுது. 1-2 வேலை செய்யுதுன்னா கிட்னியினுடைய வேலை என்ன தெரிஞ்சுக்கணும். கிட்னியினுடைய வேலை என்ன? ரத்தத்தை வடிகட்டி ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லாம் வெளியே தள்ளணும். தேவையில்லாத என்ன? உப்பு, யூரியா, கிரியாட்டின், ஆல்புமின், இது மாதிரி இதையே வெளியே தள்ளணும். அப்போ இந்த கிருமி கிட்னிக்கு போச்சுன்னா கிட்னி கல்லாயிக்குது. அதனால வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய முடியல. 100% சுத்தப்படுத்த முடியல. ஒரு 80% சுத்தப்படுத்துது. சுத்தப்படுத்தாததை ரத்தத்திலே விட்டுருது. அப்போ ரத்தத்தில் விட்டாத கிரியாட்டின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆல்புமின் ஜாஸ்தி, உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வருவாங்க, எங்கள் அப்பாவுக்கு உப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. உப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடல் தண்ணியாக குடிக்கிறோம். நல்லா சுத்தப்படுத்தின ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கும். ரத்த குழையில் ஃப்ரீயாக போகும். சுத்தப்படுத்தாத ரத்தம் வந்து எப்படி இருக்கும்? டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். கெட்டியாக இருக்கும்போது எண்ணெயாட்டம் இருக்கும்போது மெதுவாக தான் சுற்றும். ஓகே. மெதுவாக சுற்றினா ஆள் செத்து போயிடுவான். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் சுற்றணும். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றணும். இன்னும் ரத்தம் எதுக்கு சுற்றுதுன்னு அது நிறைய பேருக்கு தெரியல. ரத்தம் எதுக்கு சுற்றுது அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்து ரத்தத்துக்கு தான் போகும். நம்ம மூச்சு இழுக்கிற ஆக்சிஜனும் ரத்தத்துக்கு தான் போகும். இந்த ரத்தம் எதுக்கு சுற்றுது? இந்த சாப்பாட்டையும் இந்த ஆக்சிஜனையும் கொண்டு போய் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சப்ளை பண்ணணும். அதான் சோறு. அப்போது இந்த ரத்தம் மெதுவாக சுற்றினா எந்த உறுப்புக்கு சர்க்குலேஷன் போகலையோ அந்த உறுப்பு கெட்டு போயிடும். சரிங்களா? அதுக்கு தான் ரத்தம் சுற்றுது. 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் சுற்றணும். 60 கிலோமீட்டரில் ஸ்பீடில் சுற்றணும். அப்போ இந்த கிட்னி ஒழுக்கமாக ரத்தத்தை வடிகட்டலேன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் கெட்டியாயிரும். 6 லிட்டர் ரத்தம் சுற்றாது. அப்போது மூளை என்ன சொல்லுது? ஹார்ட் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி கிட்னினால முடியல, அவன் வேறு ரத்தத்தை கெட்டியாக அனுப்பிட்டு இருக்கிற. அப்படி நீவாட்டில் மெதுவாக ரத்தத்தை சப்ளை பண்ணினீங்கன்னா ஆள் செத்து போயிடுவாங்க, செயலிழந்துடும். அதனால் ரத்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு, சுலபாக பண்ணாதே. அப்படிங்கும்போது தான் ஹார்ட் என்ன பண்ணுது? ரத்தத்தை சீக்கிரவான்னு இழுத்து சீக்கிரம் போன்னு தள்ளுது. இதான் லப் பண்ணால் இழுக்கிறது, டப் பண்ணால் தள்ளுறது. இது என்னுடைய ரிசர்ச். அடுத்தவங்க சொல்கிற பற்றி நாங்கள் கவலையில். இதுதான் ப்ரெஷர். ஓகே. ஆனால் நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டென்ஷன்னாலே ப்ரெஷர். நம்ம ஒன்றுக்காகாதனுக்கே டென்ஷன்லேயே ப்ரெஷர் வந்தால் பிரதமருக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கும்? முதலமைச்சருக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கும்? போலீஸ் அதிகாரிக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கும்? அவங்களாம் நெஞ்சு வடிச்செல்லாம் செத்துருவாங்க ப்ரெஷர் அதிகமாகி. கிட்னி கிட்டாதான் ப்ரெஷருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது யாரும் சொல்கிறது இல்லை. புரியுதுங்களா? இதான் ப்ரெஷர். இப்போ தோலில் வரும்போது செதிலாக வருது இல்லைங்க, அதே கிருமி தான் ஏமாந்து ஒன்று மெயின் ரத்த குழாயில் போச்சுன்னா அங்கே போய் அடைச்சிடும். இதே பிளாக், ஹார்ட்டு பிளாக், 3 பிளாக்கு, 4 பிளாக்கு, 5 பிளாக். இப்போ இதே கிருமி எங்கே போய் உட்காரதோ கெட்டியாகுதுன்னு சொன்னோம் இல்லைங்க. ஹார்ட்டில் போனால் ஹார்ட் கெட்டியாகுது, நுரையீரலில் போனால் நுரையீரல் கெட்டியாகுது, கிட்னியில் போனால் கிட்னி கெட்டியாகுதுன்னு சொல்கிறோமா? அதே கிருமி தான் உங்களுக்கு ஹார்ட்டில் போய் மேலே கரையானாட்டாக பிடிச்சாச்சுன்னா ஹார்ட்டு கெட்டியாயிரும். ஹார்ட் கெட்டியாச்சுன்னா ஜக்குன்னு அடிக்கிற ஹார்ட் என்ன ஆகும்? மெதுவாகும். இதுதான் லோ ப்ரெஷர். புரியுற மாதிரி சொல்கிறேன், சரிங்களா? போனால் அவங்க இங்கிலீஷ்லேயே எதுன்னு சொல்லி விட்ருவாங்க. நம்மளுக்கு முன்னு வேலையை மடை ஆடிட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஏமாந்து ரத்த குழாயில் போனால் ஹார்ட் பிளாக். ரேர்லி டேப்லெட்ஸ் மெயின் பிளட் வெசல்ஸில் போனால் 3 அடைப்பு, 4 அடைப்பு, 5 அடைப்பு. அது ஸ்டெண்ட் வைக்கிறேங்கிறாங்க. கேட்டால் என்னங்கிற கொழுப்புனால அடைச்சிருச்சேங்கிறாங்க. கொழுப்புனால ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் அடைக்குது அப்படின்னா ஒரு சமுதாயம் இருக்குது. அது நெய்யே தான் சாப்பிடும்.
நெய்யில் சாப்பிடு வயிறு அண்டாமல் இருக்குது, ஆள் குண்டாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு தான் வரணும், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்றதில்லை. கேளுங்க டாக்டரை. கொழுப்பு அவங்க தான் நிறைய சாப்பிட்றாங்க. அப்புறம் அதில் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு வேற சொல்கிறாங்க. இதே கிருமி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை எப்படி இருக்குது? நெளி நெளியாக இருக்கும். மூளை சுருங்கி விரியும்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் எப்போ சுருங்கும் எப்போ விரியும்னு படிக்கல. மூளை எப்போ சுருங்கும்? நம்ம யோசனை பண்ணும்போது தான் மூளை சுருங்கும். யோசனை பண்ணுறதுன்னா ஒரே கேள்வியை 2 விதமாக கேட்குறேன். இப்போ நேற்று உங்களை கேட்குறோம், நேற்று என்ன பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, நேற்று அங்கே போனேன் இங்கே போனேன் படுத்துங்கன்னு சொல்லிடுவீங்க. அதே கேள்வியை நேற்று 10லிருந்து 11 மணி வரை என்ன பண்ணுனீங்க சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? யோசனை பண்ணுவோம். யோசனை பண்ணும்போது இப்படி கழுத்து மேலே போகும். அப்புறம் நெத்தி சுருங்கு 10 மணியிலிருந்து அப்படின்னா நெத்தி சுருங்குதா? ஆமாம். நெத்தி சுருங்கும் போது தான் மூளையும் சுருங்கும். அப்போ இந்த கிருமி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை கெட்டியாயிரும். நேற்று என்ன பண்ணேன்? நேற்று தான்ப்பா. இதுதான் மெமரி லாஸ். ஓகே. ஒன்று இதே மெமரி லாஸ், அதாவது மறதி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அதையும் கவனிக்காம விட்டீங்கன்னா என்னாகும்? இன்னும் அந்த கிருமி எல்லாம் பெருகி மூளையே கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கூட சுருங்கி விரியாது. சரியா? கொஞ்சம் கூட சுருங்கி விரியாதுன்னா அதுதான் மென்டல் டிசார்டர். மூளை வேலை செய்யறதில்ல. இப்போ மீண்டும் சொல்கிற, தோலில் செத்து போன கிருமி செதிலாக வருது, நுரையீரலில் செத்து போன கிருமி சளியாக வருது. மூளையில் செத்து போன கிருமி தான் அங்கே வந்து மூளை சுற்றி தண்ணியாக நிற்குது. அதுக்கும் ஒரு டியூப்பை மாட்டி விட்டுறாங்க. இதுதான் மென்டல் டிசார்டர். இதே கிருமி தான் மூளையிலிருந்து கமாண்டிங் வெயின், கட்டளை நரம்பு. மூளை ஆர்டர் கொடுத்தாதான் கையை தூக்க முடியும். ஓங்கி ஆடுறான்னா கை வரும், தட்டி கூடன்னா மெதுவாக வரும். அப்போ மூளை ஆர்டர் கொடுத்தாதான் இந்த கையும் வரும், காலும் வரும், கண்ணு வரும், காது வரும், எல்லாமே. அப்போது மூளையிலிருந்து வரக்கூடிய கட்டளை, இரத்த குழாய், கட்டளை நரம்பு, கட்டளை வெயின், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதில் வந்து அடைச்சாச்சன்னா மூளை ஆர்டர் கொடுக்கும் கையை தூக்கூடான்னு. இங்கே அடைச்சாச்சன்னா கைக்கு சிக்னல் கிடைக்காது. இதுதான் ஸ்ட்ரோக். காலுக்கு வர லைன் அடித்தா கால் வரல, கைக்கு வர லைன் அடித்தா கை வரல. சரிங்களா? நான் வாய்க்கு வர லைன் அடித்தா நாக்கு குளறி குளறி பேசுகிறா, மூஞ்சிக்கு வர லைன் அடித்தா மூஞ்சி இழுத்துருச்சு, முகவாதம், பேர் தான் வேறு. இது ஒரு பக்கம். இதே கிருமி தான் எலும்புக்கு போச்சுன்னா, ஜாயிண்ட்டுக்கு போச்சுன்னா மேலே ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு இருக்கும். முழங்காலன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி உரசிக்கிட்டே இருக்கும். உரசினா எலும்பு தேயும். அதனால் கடவுள் என்ன பண்ணிருக்காரு? இதுக்கு ஒரு ஜவ்வு கொடுத்துருக்காரு, இதுக்கு ஒரு ஜவ்வு கொடுக்காரு, கேட்லேஜ். அப்போ தான் இந்த ஜவ்வு அந்த எலும்பு உரசாது. இப்படியே உரசிட்டு இருந்தாலும் இந்த ஜவ்வு தேயும். அதனால் இங்கேருந்து மேலேருந்து ஒரு சைனோவையும் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒரு ஜவ்வு படைச்சிருக்கிறார். அந்த சைனோதுலேருந்து ஒரு ஆயில் சுரக்கும். அந்த ஆயில் சுரந்தா தான் இந்த மூட்டு நல்லா வேலை செய்யும். இந்த கிருமி அங்கே போய் பூந்துருச்சுன்னா அந்த ஜவ்வை சாப்பிட்ரும். சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆகும்? ஆயில் சுரக்கிற ஜவ்வை சாப்பிட்டோம், ஆயில் இல்லை. ஆயில் இல்லைன்னா கை கால் வரன்னு ஆகும், வலி ஆகும். வலிக்கு மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, வலி மருந்து, பெயின் கில்லர். அப்போது மருந்து கொடுத்தா பெயின் தான் கம்மியாகுமே தவிர தேஞ்சிட்டே இருக்கு. இங்கே ஆயில் இல்லைன்னு என்ன ஆகும்? சொரப்பாகும். அப்புறம் தான் முதல் ஜவ்வு தேய், அப்புறம் மூட்டு தேய், அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. மூட்டை தான் மாத்துறீங்க, ஆனால் அங்கே இருக்கிற கிருமி முடுக்கி விட்டீங்கன்னு அர்த்தம். அது சொன்ன இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்தால் மூட்டு தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ். அதே கிருமி முதுகுக்கு போச்சுன்னா ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், முதுகெலும்பு தேய்மானம். முதுகெலும்பு தேய்மானத்திலே ஒரு நிலை பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு L4 L5 தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியாது, டாக்டர் சொன்னதே அதே சொல்லுவான். ஹையன்னா மேலே இங்கிலீஷில், லோவன்னா கீழே. லோவில் இருக்கிற எலும்பு 4வது எலும்பு 5வது எலும்பு தேஞ்சு போச்சு. இந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்க. L4 L5 தேஞ்சு வச்சோம், நம்மகிட்ட வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? L1ங்கிறது எங்கே இருக்குது? பட்டக்ஸ்குள்ளே இருக்கும், தேயாது. 2 3 4ங்கும்போது எங்கே வந்துடும்? அண்ணா கவத்துக்கு வந்துடும், பாவாடை கட்ட இடத்துக்கு வந்துடும். அங்கே இருக்கிற எலும்பு தேஞ்சு வச்சு. இதை L4 L5 தேஞ்சு வச்சு. முதுகெலும்பு தேய்மானம், ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், L4 L5. அதே கிருமி இங்கே கழுத்துக்கு போயிடுச்சு என்றால் கழுத்தெலும்பு தேய்மானம், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். அப்போ C1 தேஞ்சு வச்சு, C2 தேஞ்சு வச்சோம்பாங்க. இது கீழே வந்தால் ஃபுட் ஆர்த்ரைட்டிஸ், ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், ஃபுட் ஆர்த்ரைட்டிஸ். இது சுருக்கமாக சொன்னால் கையிலான கை காய, காலிலான கால் காய, தலையிலான தலைக்காயம், காயம் ஒன்று தான். அதுக்கு அடுத்தது கேன்சர். கேன்சருக்கு தான் நாங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகிட்டோம். காரணம், 1 வயசு குழந்தைக்கு கேன்சர் வருது, 2 வயசு குழந்தைக்கு கேன்சர். முதல்ல பணக்காரனுக்கு தான் வந்துட்டு இருந்தது, இப்போல்லாம் வந்து எல்லாருக்கும் வருது. ஒரு நாள் அடையாறில் போய் ரிசர்ச்சுக்காக போயிருந்து ஒரு நாள் 850 டோக்கன் என்னமோ சப்ளைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உள்ளே சுற்றி பார்த்தா குரூப்பாக கரெக்டு வைக்கிறது, அந்த ரேடியேஷன் வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, கீமோ கொடுக்கறதுக்கு ஒரு குரூப்பு, செக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு. சரிங்களா? ஓஞ்சி போச்சு, பார்த்து பைத்தியம் ஆகிப்போச்சு.
அங்கே இந்த மூலிகை சார் சப்ளை பண்ணான்னு சொன்னோம். அப்போ அந்த சப்ளை பண்ணோம்னா நான் ஒரு 50 ஏக்கராவில் மலையிலையும் காய்ச்சி பிடிச்சி இந்த பயிர் பண்ணோன்னதையே முடியாதுன்ட்டு வந்துட்டோம். ரொம்ப பெருசாகனா ராமர் பிள்ளை கதை பண்ணிடுவாங்க. கேன்சரை பொறுத்தளவில் சுருக்கமாக சொன்னால், அதுவும் லேடிஸ் பாஷையிலே சொன்னால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோணுங்க. லேடிஸ் பாஷையிலே சொன்னால், இப்போ ரோஸ்ட்னு சொல்கிறோமா, பேப்பர் ரோஸ்ட். இந்த பேப்பர் ரோஸ்ட் என்பதுதான் ஆஸ்துமா. அதாவது இந்த கிருமி நுரையீரலில் லேசாக ஃபார்ம் ஆகவும் 100 நாளில் இந்த கிருமி சாகவும் நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளையணுக்கள் போய் அதை ஃபைட் பண்ணி அழிக்கவும் அந்த செத்துப்போன கிருமி சளியாக மாறவும் ஆமாம் லொக்கோன்னு துப்பவும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாயிட்டு இருக்குது. அப்போ ரோஸ்ட் அப்படிங்கிறதான் ஆஸ்துமா. அதே மாவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஊற்றுனா இட்லிங்கிறோம். சரிங்களா? இந்த இட்லி தான் என்னங்கிறாங்க, பிரெயினில் சிஸ்ட்டு, பிரெயினில் டியூமரு, பிரஸ்ட்டில் டியூமரு, கிட்னியில் டியூமர் கட்டி. இன்னும் அதே மாவை ஜல்லடையில் ஊற்றுனா பூந்தி, மிச்சர் பண்ணுறதுக்கு லட்டு பண்ணுறதுக்கு ஒன்றுமா பூந்தி. அதுதான் எங்களை கிட்னியில் சிஸ்ட்டு, ஓவரியனில் சிஸ்ட்டு, பிரஸ்ட்டில் சிஸ்ட்டு, கிட்னியில் சிஸ்ட்டு. முதல் நீர் கட்டியும்பாங்க. சரி, நீர் எப்படி கட்டியாக வகுத்துல புரிச்சா மாட்டி வச்சிருக்கிறோம், கேட்க முடியுமா டாக்டர்? முதலில் நீர் கட்டி, அப்புறம் ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் கொழுப்பு கட்டி, கடைசியில் கேன்சர் கட்டி. புரியுதுங்களா? இதே கிருமி இந்த சிகப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டையணுக்கள் இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா போன் மேரோன்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜை. எலும்பு மஜ்ஜையில் தான். எலும்பு மஜ்ஜைன்னா என்னங்க, சோப்பு, எலும்பு சோப்பு வச்சு ஆட்டுக்கால் சோப்பு, அந்த சோப்பு வச்சு காட்டி உறிஞ்சிடும் இல்லை, அதான் மஜ்ஜை. அந்த மஜ்ஜையில் தான் இந்த சிகப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டையணுக்கள் எல்லாம் நமக்கு டெய்லி ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் ஆகி உற்பத்தி ஆகிற அதில் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிற கேட்டில் போய் இந்த கிருமி உட்காந்துருச்சுன்னா உற்பத்தி ஆகி வெளியே வர்ற சிகப்பணுக்களை, தட்டையணுக்களை சாப்பிட்ருது. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ண சிகப்பணுக்கள் இல்லை, தட்டையணுக்கள் இல்லை, வெள்ளையணுக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் பிளட் கேன்சர். ஸோ கேன்சருங்கிறது ஒரு சாதாரணம். இந்த ஒரு கிருமியை அழித்தால் இந்த 14 வியாதியும் இல்லை. இந்த 14 வியாதிக்கும் இந்த ஒரே மூலிகை சாறு தான். இதை முதல் கொடுத்துட்டு இருந்தோம், மருந்து மருந்து மருந்துன்னு சொல்லி நிறைய தொந்தரவு பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் இது மருந்து இல்லைப்பா, இது ஒரு மூலிகை சாறு. ஓகே, அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐல சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்குறோம். குடிக்கலாம், கொப்புளிக்கலாம், தேய்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். தோல் வியாதி வந்துச்சா ஊற்றி தோலில் தேய், கிருமி செத்து போகும். சரி, இந்த 14 வியாதிகளுக்கும் கிருமி ஒன்று தான். இந்த ஒரு கிருமியை இந்த மூலிகை சாறு அழிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதனால் இந்த 14 வியாதிக்காரும் வர்றாங்க, இந்த மூலிகை சாறு வாங்கிட்டு போகிறாங்க. இது ஒரு வகை. இது எல்லாத்தையும் அழிக்கிறதுனால ஏன் HIV அழிக்க முடியாது, அதுவும் ஒரு கலை தானே அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்தோம். ரொம்ப 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 வீக்கானவனு தூக்கிட்டு வர்றாங்க. இது 4 வாரம் இந்த மூலிகை சாரை யூஸ் பண்ணுறேன், தெம்பாய்க்கிறான். சரியாச்சா அப்படின்னு கேட்டான். தெம்பாயிட்ட சார், நான் இதுக்கு போய் செக் பண்ணணுங்கிறேன். ஏன்னா செக் பண்ணால் அது பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னா 7-8 ரூபாய்க்கு மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆள் நல்லா இருக்கிற அப்படி இல்லை, அப்புறம் ஏன் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். வாரத்தில் 3 நாள் பண்ணுறேங்க, திங்கள், செவ்வாய், புதன். அதுக்கு மேலே நம்மளால் முடியல. வர அப்படிதான் திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு வரணும், மத்தியானம் 1 மணி ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு வசதி இருக்குதா, பக்கத்தில் லாட்ஜுக்கு இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். வசதி இல்லையா, ஒரு பெட்ஷீட் எடுத்தால் அங்கேயே தங்கிக்கலாம். இது சாதாரண வீடு தான். ஓகே, சரிங்களா? தங்குறதுக்கோ சாப்பாடுக்கோ பணம் வாங்கலைன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இது சும்மா பண்ணிட்டு இருந்து, சும்மா பண்ணிக்கும் போது இதுக்கு மரியாதை இல்லாமல் போச்சுங்க. கடைசியில் பணம் வாங்கினோம், அப்புறம் தான் மரியாதை வந்துச்சு. பணமும் ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் போய் 4 ஸ்கேன் எடுக்கிற காசு தான் வாங்குகிறோம். சில பேர் நம்மளுக்கு ஆப்போசிட்டு நிறைய இருக்குதுங்க, கொஞ்சம் நஞ்சா கிடையாது. சரி, என்னடா ஒரு ஆள் சாதாரணமாக வேட்டி கட்டிட்டு இந்த மூலிகை சாறு கொடுக்குறோம், இத்தனை பேர் காரில் வர்றேன், இத்தனை பேர் வர்றாங்கிறது சுற்றி இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே போட்டி தான். பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காதில்ல. அதே மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்து வராதிங்க, கமெண்ட்ஸே பார்க்காதீங்க, நேராக வந்து பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். வந்தவங்களே கேளுங்க, உனக்கு பரவாயில்லையேன்னு கேளுங்க. அப்புறம் நீங்கள் வைத்தியம் பண்ணுறது பண்ணாது உங்கள் சௌகரியம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்னும் வந்து இந்த 14 வியாதியை பற்றி முழுசாக வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் கொடுங்க, அல்லது எங்கிட்ட பேசுங்க. 1.5 மணி நேரம் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள், உங்கள் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துவோம். எந்தெந்த ஊர்லாம் வராங்க நம்மகிட்ட? எல்லாம் நானே 5 கண்ட்ரிஸ்லேயே பண்ணிட்டு இருந்தேங்கிறேன். ஊருக்காரனையில விட்டுருங்க. நம்ம ஊரில் எல்லாம் முளை மாதிரி தனம் பண்ணாலும் வக்கீல், கோர்ட்டு, கேஸு எல்லாம் இருக்குது. சரி, வெளிநாட்டில் அப்படி கிடையாது. சிங்கப்பூர்ல எல்லாம் பண்ணால் பிடிச்சி லாக் பண்ணிடுவேன். நான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மாலத்தீவு. மலேசியா மட்டும் 2.5 வருஷத்துல 23 டைம் போய்க்கிறேன், 27. சரி, இதான் உதாரணம். டாக்டரும் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, நிறைய பேர் விஐபிகளெல்லாம் வருவாங்க. நாங்கள் அது சொல்கிறது இல்லை. ஓகே, 1 வயசு குழந்தை வருது, அது என்ன பீடி குடிக்குதா, புகையில வருது, அதுக்கு கேன்சர். 2 வயசு குழந்தைக்கு கேன்சர், 5 வயசு குழந்தைக்கு கேன்சர், ஆப்ரேஷன் வேண்டி வராங்க கேன்சர். சரிங்க ஐயா, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சருக்கும் இந்த 14 வியாதிக்கும் வந்து மருந்து ஒரே மூலிகை சாரில் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ பார்க்குற வியூஸ்
சேனல் பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. நேராக வந்தீங்கன்னா நல்லது பாருங்க. இன்னொரு வீடியோ கொடுப்போம். முதல்ல பணக்காரனுக்கு தான் வந்துட்டு இருந்தது இந்த ஹார்ட் அட்டாக்கு, சக்கரை வியாதி, கிட்னி ஃபெயிலியரு, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு. எம்ஜிஆருக்கு தான் வந்தது கிட்னி ஃபெயிலியரு. இந்த வியாதி எல்லாம் முதல்ல ஊருக்குள்ளே 4 பேருக்கு தான் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி 4000 பேருக்கு வருது. ஓகே ஓகே. என்ன காரணம்? இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலாம், அதை இன்னொரு வீடியோவில் விடுவோம். ஓகே. அது கேட்டிங்கன்னா நீங்களும் ரெடி ஆகிக்கலாம், அடுத்த தலைமுறைக்கும் வராமல். சரிங்க, நம்ம வரணும்னா லொக்கேஷன் திருப்பி சொல்லிவிடுங்க, எங்கே வரணும்? லொக்கேஷன் ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து வர்ற தூரம் தான் பங்களாமேடு. அந்த வீதியில் யாரை கேட்டாலும் ஏதோ மூலிகை சார் கொடுக்குறாங்களாம்மா கேன்சருக்கு அப்படின்னு சொன்னால் தெரியும். ஏன்னா 14 வியாதிக்கு பண்ணுறோம், கேன்சருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். 50 லட்சம் தொலைச்சவங்க, 10 லட்சம் தொலைச்சவங்க, 5 லட்சம் தொலைச்சவங்க எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முடிவான மருந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. உதாரணம், இந்த ஊரில் இருக்கிற 7 டாக்டர் கேன்சரில் தான் செத்தாங்க. கோயம்புத்தூர் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியிலே ஒரு மெயின் பார்ட்னரே கேன்சரில் தான் செத்தார். இன்னொரு ஆஸ்பத்திரியிலே அந்த டாக்டருடைய மருமக செத்து 8 வருஷம் ஆச்சு. மச்சனை எங்ககிட்ட வந்தால் சரியானா அப்படி. ஓகே. சரியா? இது ஒரு சாதாரண வியாதி. இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாரும் கூட வந்தவன் யாருன்னே தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம். பேஷண்ட்டு கூட வந்து ஒரே மாதிரி இருப்போம். நீங்கள் ஆஸ்பத்திரி போனால் பேஷண்ட் இழுத்துட்டு கிடப்பாரு, கட்டு போட்டு படுத்திருப்பாரு, பெட்டில் படுத்திருப்பாரு, அப்படி படுத்திருப்பாரு. இங்கே பார்த்தீங்கல்ல, எல்லோரும் நியாயம் பேசி தான் உட்காந்துருக்குறோம். ஆமாங்க. கேன்சருங்கிறது இங்கே சாதாரண வந்தாச்சுனால இதுதான் கேன்சர் இல்லை. நீங்கள் இப்போ கேன்சர் பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் பண்ணுறீங்க. 4 வாரம் தான். 3 நாளில் பிளட் கேன்சர்காரனுக்கும் வெறும் 3 நாளே வித்தியாசம் தெரியும். ஆமாம். போய் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே. அதே போல 14 வியாதி நோய் மூலிகை சாறில் கொடுத்துறீங்க. அதே தான். எல்லாரையும் முதல் தடவை வர சொல்கிறோம். வந்து பார்த்தா தான் நான் நல்ல டாக்டரா பொய்யான டாக்டரான்னு தெரியும். எல்லா இடத்துலையும் காசை இழந்துட்டு வர்றாங்க. சரிங்க. அதனால் ஒரு தடவை வா, வந்து பாரு, உனக்கும் நம்பிக்கை இருக்குதா எடு. சரி சரி. ஒரு தடவை எடுத்தா சொன்னா சென்னையா இங்கேருந்து பஸ்ஸில் கொடுத்து விட்ருவோம். கொரியரில் அனுப்ப முடியாது. ஓகே. டிராவல்ஸில் கொடுக்குறோம் மூலிகை சார், அங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கோ. சென்னைக்கு பஸ்ஸில் கொடுக்குறோம், பெங்களூருக்கு பஸ்ஸில் கொடுக்குறோம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், இதுக்கெல்லாம் பஸ் இருக்குது எங்களுக்கு. இன்னும் கேரளாவுக்கு பஸ் இல்லை. இந்த போகிற பஸ்ஸில் டெய்லி கொடுத்துட்றோம். தெர்மாக்கோல் பாக்ஸ் வச்சு ஐஸ் கட்டி வச்சு அதில் பேக் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தச்சமே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம். புதுசாக அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறோம். சுகர் 200 இருந்தால் 4 வாரத்தில் சரியாயிடும். அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. 200 இருந்தால் மருந்து இல்லை, இதே தான் மூலிகை சாறு. இதே கிருமி தான் போய் எங்கே போதும் அந்த இடம் கெட்டியாதுன்னு சொல்கிறோமா? ஓகே. தோல் வந்தால் தோல் கெட்டியாக்குது, இல்லை நுரையீரல் வந்தால் நுரையீரல் கெட்டியாக்குது, கிட்னி போனால் கிட்னி கெட்டியாக்குதுன்னு சொல்கிறோமா? இதே கிருமி தான் போய் கணையத்தை பிடிச்சாச்சுன்னா, கணையத்தை கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்காச்சுன்னா கணையம் வேலை செய்யாது. கணையம் தான் என்ன பண்ணுது, இன்சுலினை சுரக்குது. இன்சுலின் சுரக்கிறத போய் கரையை நாட்டு ஆப்பியாச்சுன்னா எங்கே போய் இன்சுலின் சுரக்கும்? இன்சுலின் நாம் போட்டுக்கிறோம். இதுதான் டயபெட்டிஸ். ஓகே. இப்போ சுகருக்கு பார்த்தீங்கன்னா மூலிகை சாறு கொடுக்குறீங்க. 200 இருந்தால் 4 வாரத்தில் சரியாயிருவாங்க. அதுக்கு மூலிகை சாறு. அதுக்கு மேலே இருந்தால் வர வேண்டாங்கிறோம். ஓ சரி. ஏன்னா அதுக்கு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொன்று பண்ணிடுறோம். இந்த வராமல் இருக்கிறதுக்கு ஓகே நாங்களே ஒரு சோப்பு உருவாக்கி இருக்கிறோம். எதுக்குன்னா இந்த தோல் வியாதிக்காரருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்தோம்னா தோல் உடம்பெல்லாம் பூசணும். அதுக்கெல்லாம் மூலிகை ஜாஸ்தி வேணும். ஓகே. மூலிகை பத்துறதில்லை, நாங்களும் உற்பத்தி பண்ணுறதில்லை. நாங்கள் ஒரு குடும்பத்தை பண்ணுறோம். இது பெரிய அளவில் பண்ணோம்னா சீக்கிரட் வெளியில் போயிடும். ஒரு நாளைக்கு 4 போனாவது வரும். அது என்ன மூலிகை சொல்லுங்கள், அது என்ன மூலிகை சொல்லுங்கள். மூலிகை சொல்லிட்டு 12 வருஷம் மூலிகை பண்ணிட்டு மம்படி எடுத்து தான் போவோம் 100 நாள் வேலைக்கு. சரிங்களா? அதனால் இந்த தோல் வியாதிக்காரருக்கு உடம்பு பூரா பூசணும், செலவு ஜாஸ்தியாகும். எங்களுக்கு மூலிகை நிறைய வேணும். அதனால் இந்த மூலிகை வச்சு ஒரு சோப் பண்ணிட்டோம். சரி சரி. ஓகே. அந்த சோப்பை போட்டிங்கன்னா 14 வராது. ஏன்னா அந்த மூலிகை டெய்லி உள்ளே போகுதா, ஜெல்லு போட்டால் உள்ளே போகுது, சீமணி ஊற்றினா உள்ளே போகுது, அந்த ஆயிலை போட்டால் உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு சோப் போட்டு ஆஸ்மா சரியாயிருச்சுன்னு சொல்கிறேன். அப்படி டாக்டர் ஒத்துக்குவாங்களா? ஏடா சோப் போட்டு ஆஸ்மா சரியாகுமா கேட்பாங்களா இல்லையா? ஆமாம். இந்த மூலிகை போய் ரத்தத்தில் கலங்குது. அது ஜெல்லு போட்டால் ரத்தத்தில் போகுது, எண்ணெய் போட்டால் ரத்தத்தில் போகுது, ஏன் இந்த சோப் போட்டால் உள்ளே போகாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு பண்ணோம். அது அந்த சோப்பு எக்கச்சக்கமாக போகுது. பேரே ஆன்டி கேன்சர் சோப்புன்னு தான் போட்டுக்கிறோம். சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலிகை, இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே கேன்சரு 14 வியாதியும் சொல்லியிருப்பீங்க. வேறு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அது தவிர்த்து? ஊறுகாய் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஜாதிக்காய். ஜாதிக்காயில் ஒரு ஊறுகாய் பண்ணுறோம் சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு. ஜாதிக்காய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் ஊரில் ஜாதிக்காய் விளையுது. அது ஊறுகாய் கண்ணு பண்ணல, ஜாதிக்காய் கண்ணு தேரையர் அந்த காலத்திலே 4 வரி எழுதிக்கிறான். தாது நட்டம், பேதி, சருவாசி, எஞ்சிற நோய், ஓது, சுவாசம், காசம், முட்கரணி, குலக்காய் அருந்துவருக்கு கூறணும். அதாவது சின்ன வயசுலேயே தெரியாமல் போயிட்டான்னு 10 மணிக்கு மேலே டாக்டர் போடணும்ல.
ம் ம் அது மாதிரி இந்த செமன் வேஸ்ட் அதை இந்த ஜாதிக்காய் சரி பண்ணும். இயற்கையின் வயாக்ரான்னு போட்டிருப்பேன், நெட்டில் போய் பாருங்கள். ஜாதிக்காயின்னு போட்டால் இயற்கையின் வயாக்ரான்னு போடுவான். ம் தாது நட்டம், செமன் வேஸ்ட், வேதி சர்வ ஜீரண தகராறு சரி பண்ணும். எஞ்சிரணி ஓது சுவாசம் காசம், சுவாசம் ஆஸ்துமா சரியாகும். காசம் டிபி அது சரியாகும். உட்கிரணி உடல் சூடு அதுவும் போகும். குலக்காய் அருந்துவதற்கு கூறுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த ஜாதிக்காயில் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா, பழைய காலத்து வயசான லேடி கேட்டிங்கன்னா ஒரு ஜாதிக்காய் இருந்தால் ஒரு குழந்தை 10 வருஷம் வளர்த்தலான்னு. அப்படி குழந்தை அழைச்சோன்னா எடுத்து 4 கல்லில் 4 வர சங்கில் ஊற்றினா குழந்தை நல்லா தூங்கும், ஜீரணமாகும். இந்த கெமிக்கல் கலந்த மருந்து தர வேண்டியது இல்லை. இயற்கை இயற்கையிலே நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வருவாங்க. கிட்னி ஸ்டோனு 3 நாள்ல போயிடும். இயற்கையே கொடுத்துருக்குது. போய் நெட்டில் போய் பாருங்க. ஒரு செடிக்கு பேரே கல்லுருக்கின்னு கொடுத்துருக்காரு. அந்த இலையை எடுத்து இவ்வளோ நாள் 3 நாளைக்கு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கல் தானாக கரைஞ்சி போயிடும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண கூட மீண்டும் மீண்டும் வரும். அது இங்கே வெறும் 3 நாள் தான். அப்புறம் பித்த புயல்கள் பாட எங்கே கல் இருந்தாலும் கல்லுருக்கி கூட சரியாக போகும். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 14 நோய் ப்ளஸ் வந்து மூலிகை சாறு பற்றி எல்லாமே வந்து வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வந்து இந்த மூலிகை சாறு உங்களுக்கு வேணும்னா ஐயாவோட நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயிரும். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.